கர்த்தர் செய்யும் காரியத்தை பார்க்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக நிற்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். யோவான் 1:5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாத்தானை பார்த்து சொன்ன போது, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டே, இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த 4 மாதத்திலும் காணாத பெரிய அற்புதங்களை நாம் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, மகிழ்ந்து கலிகூறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உனக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசு, அவர் பெரியவராய் இருக்கிறார். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மென்மேலும் பலப்பட போறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க போறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் சாதாரண வியாதிகளை சுகமாக்கினார். சாதாரண பிரச்சனைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் நீக்கினார். இனிமேல் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்மால் நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையில் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லிருக்கீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையோ நீங்க நிறைவேற்றியதுக்காக உனக்கு நன்றி அப்பா, நன்றி